தமிழ்நாட்டுடன் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் மாநிலங்களில் கேரளமும் ஒன்று. இம்மாநில அரசியலின் பின்னணியை காண்போம். திருவாங்கூர் சமஸ்தானம், கொச்சி, மலபார் ஆகிய பகுதிகள் இணைந்து 1957 கேரளா என்ற பெயரில் புதிய மாநிலமாக உருவெடுத்தது. 1957 நடந்த தேர்தலில் EMS நம்பூதிரிபாட் தலைமையிலான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி கட்டிலில் ஏறியது. உலகில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கம்யூனிச அரசு என்ற பெருமையையும் நம்பூதிரிபாட்டின் அரசு பெற்றது. கேரளா இதுவரை 15 சட்டமன்ற தேர்தல்களை கண்டுள்ளது. இதில் இடதுசாரி கட்சிகள் 9 முறையும், காங்கிரஸ் கூட்டணி 6 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 69 ஆண்டுகளில் 12 முதல்வர்களை கேரளா கண்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கட்சியின் EK நாயனார் அதிக காலம் முதல்வராக இருந்தவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இவர் 11 ஆண்டுகள் முதல்வராக இருந்த நிலையில் தற்போதுள்ள பினராயி விஜயன் 10 ஆண்டு ஆட்சியுடன் 2வது இடத்தில் உள்ளார். காங்கிரஸைச் சேர்ந்த முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டி புதுப்பள்ளி தொகுதியில் தொடர்ச்சியாக 53 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒரே தொகுதியில் தொடர்ச்சியாக அதிக ஆண்டுகள் உறுப்பினராக இருந்தவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார்.